ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, முன்னாடி வீடியோவில் நம்ம ரவாடை செய்யும் முறையை பொருளை பார்த்தோம். இப்போது அடுப்பில் வச்சு எரிச்சு விட்றத மணலில் எப்படி எரிச்சு விட்டு எப்படி இறக்கணுங்கிறத பார்ப்போம். இப்போ நன்றாக அடுப்பு 1 மணி நேரம் மணல் சூடாகி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எரிஞ்ச அடுப்பில் இப்போ நம்ம வச்சுருக்கோம். கொஞ்சமாக லைட்டாக பொங்கி வருது. இன்னும் நல்லா சூடு பறக்க பொங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியும் பிஸ்தாவையும் வச்சுருந்தோமா, கொஞ்சம் அதை எடுத்து கலந்துக்கலாம். மேலே தூவி விட்டுக்குவோம். இப்போ மீண்டும் மூடி வச்சு எரிச்சு விடலாம். இப்போது கொஞ்சம் நல்லா பொங்கி வருது. இப்போ நெருப்பு வச்சிடலாம். நெருப்பு வச்சதுக்கப்புறம் நல்லா அழகாக பொன்னிறமாக வந்திருக்கு. இன்னும் வேகலை. அடுத்தது இப்போ டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் வெந்துடுச்சாண்டு. தோசை திருப்பி காம்பில் ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் வேகணும். இப்போ அரை மணி நேரம் வெந்துடுச்சு. இப்போ டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். இப்போ வெந்துடுச்சு, இருந்தாலும் லைட்டாக ஒட்டுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மணல்லையே இருக்கட்டும். அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா அழகான கலரில் நல்லா கரெக்டாக அழகாக வந்துடுச்சு. தோசை திருப்பியில் ஒட்டலை. இது மறுநாள் காலையில் நம்ம அடுப்பில் வச்சு பெரிய தாம்பூலத்தில் தட்டி விடுவோம். அடுப்பில் வச்சு சூடு பண்ணி தட்டும் போது அழகாக அடியோடு கலட்டிக்கிட்டு அழகாக வரும். வாழை இலை வச்சுருக்கிறதுனால ஒட்டாது. நல்லா பொன்னிறமாக அழகாக இருக்குது. இப்போ வாழை இலையை எடுத்துடலாம். சட்டிலலாம் ஒட்டவே இல்லை. நீங்களும் வாழை இலை போட்டு செய்யுங்க. வாழை இலை போட்டு இந்த மாதிரி ரவாடை வேக வைக்கும் போது ஒட்டாது. நல்லா சாஃப்டாக வருது. கட் பண்ணுறதுக்கு அழுத்தம்லாம் இல்லை. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு கடலூரில் இருக்காங்க. அவங்க தான் இந்த ரவாடையை கேட்டாங்க. அவங்களுக்காகவே இந்த ரவாடை செஞ்சு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க நல்லாயிருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு சந்தோஷம். நீங்களும் இந்த ரவாடை எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள். இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றாக சூப்பராக வரும். நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்களும் செய்து பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலர்லாம் நல்லா அழகாக இருக்குது. நல்லா பீஸ்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை சாப்பிட்டுட்டு அவங்களும் நல்லாயிருக்குன்னு சொல்லணும். நீங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்கணும். எங்கள் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை அதிகமாக பார்க்க மாட்டீங்க, சப்போர்ட்டு கொடுங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். பீஸ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.